அனைவருக்கும் வணக்கம். ஏகதந்தாய் விக்னமே வக்கரதண்டாய் திமிஹி தன்னோ தந்தி பிரஜிதேது. ரிஷபராசி அன்பர்கள் 19/4/2026 முதல் 25/4/2026 வரைக்கும், சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உண்டான ரிஷபராசிக்குண்டான பலன். இப்போ ரிஷபராசி அப்படின்னா காலை மிகவும் சிறப்பு மிக்க ராசி. ரிஷபராசி என்பது சுக்கிரனுடைய ராசி, லட்சுமி கரம் பெற்ற ராசி, தைரியம் வீரம் பராக்கிரமம் உடைய ராசி, எண்ணியது எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அத்தனையும் ஒரு உச்சிதமான ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை. எது பற்றியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஒரு எதிர்ப்பு உருவாகும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய தன்மை இறைவன் கொடுப்பாருங்கிறது இறைவன் பால் நீங்க மனதை செலுத்தி விடுவீங்க. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 12க்கும் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் சனியோட இணைந்து புதன் சேர்ந்து இருப்பது லாபத்தை அதிகரிக்கும். வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய தன்மை, வாகன யோகம் உருவாகும், குடும்பம் மேன்மை அடையும், திருமணத்துக்குண்டான நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் கை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகும். மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான கவலைகள் தீரக்கூடிய தன்மை, ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆகவே பழையது களைந்து புதிது பெறுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழசெல்லாம் வேண்டாம், நம்ம இன்னும் புதுசாக வாங்கிக்கலாம் எல்லாமே அப்படிங்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மாற்றம் செய்வது, நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமுள்ள தன்மையை உருவாகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில் மேன்மை அடையும். உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டி உங்களுக்கு தக்க வகையில் மரியாதை செலுத்துவார். அதனால உங்களுக்கு ஒரு மேன்மை அடையும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த செக்ஷன் வேண்டாம், அடுத்த செக்ஷனுக்கு போயிடுங்க, இதனால உங்களுக்கு நீண்ட காலமாக இதில் இருக்கீங்க சொல்லி இடம் மாற்றத்துக்கு உண்டான தன்மை கொடுக்கும். படிப்பு விஷயத்துல கவனம் செலுத்தணும். குழந்தைகள் நம்ம நிறைய படிக்கிறோம், ஞாபகம் மருதி கொடுக்குதுங்கிறது ஒரு கவனம் உருவாகும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மனதில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு ஐயப்பாடு உருவாக்கி கொண்டே இருக்கும். நம்ம செய்யறது செயலுக்கு பலன் கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு அந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நாள் உங்களுக்கு ஒரு துணிச்சலும் சேர்த்து கொடுக்கும். ஒரு பயத்தை கொடுக்கும் போது கூட இந்த ராகு கேது ஒரு துணிச்சலும் சேர்த்து கூட ஒரு பயத்தை கொடுத்து ஒரு துணிச்சல் கொடுப்பார். துணிவே நம்மளுக்கு பிரதானமா இருக்கணும். பயத்தை கலைக்கிட்டோம், பயத்தை விட்டுட்டு துணிவாக செயல்படக்கூடிய தன்மை நம்ம உருவாக்கி கொள்ளணும். ஆகவே நீங்க புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது 1க்கு 2 முறை படித்து கையொப்பம் இடுவது சிறந்தது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் புதன் பகவானோட கூடியிருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் 12ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து லாபத்தை கொடுப்பார், பொறுப்பு கொடுப்பார். இருப்பினும் அந்த பொறுப்பு இருக்கும்போது யாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது தவிர்ப்பது சிறந்தது. பிற்காலத்தில் அது பாதகம் உண்டாகும். கேது பகவான் ஆசை தூண்டுவார், உறவு அதிகரிக்கும், உறவு மூலமா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை கொடுக்கும். அது எந்த உறவாக கூட இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், மன்னனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமனா மச்சன், எல்லாமே உறவு தான் நம்மளுக்கு. ஆனா உறவு மூலமா பிற்காலத்துல பாதகம் உருவாகும் போது அது நல்ல நேரத்தில் நல்ல சமயத்தில் நம்மளுக்கு அந்த துணை ஏற்படாமல் போகும்போது, அந்த கிரக பலன் இல்லாம போகும்போது அதுக்கப்புறம் மாட்டிக்குவோம். இன்றைய செய்த தவறு ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு ஒரு சிக்கல் வரலாம், ஒரு 5 வருடம் கழிச்சு கூட ஒரு சிக்கல் வரலாம், ஒரு 2 வருடம் கழிச்சு கூட சிக்கல் வரலாம். அப்ப 2, 5, 10 கூட வச்சுக்கலாம். இன்றைக்கோ செய்த தவறு இன்னைக்கு அதுக்கு பாதகமா இருக்குது.
ஒரு இது நம்ம வந்து கட்டாமல் விட்டோம், ஒரு இஎம்ஐ கட்டாமல் விட்டுருக்கோம். இன்னைக்கு சிபில வந்து நிற்கிது சொல்கிறோம், லோன் கிடைக்கல, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு லோன் தேவை, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் ஜாமீன் போடாதீங்கிறது. அடுத்தவன் செய்த தவறுக்கு உங்களுக்கு பழி ஆகும். நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டாச்சு, அடுத்தவங்க வீடு வாங்குற சொல்லி ஒரு தைரியமாக கையொப்பம் விடும்போது அவர் இஎம்ஐ கட்டாமல் போனால் உங்களுக்கு அந்த பாதகம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது அது கிடைக்காமல் பண்ணிடும். அதுதான் பாதகம். அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் சரியான நேரத்தில் உறவு முறம் ஒப்பந்தத்தை கையெழுப்பம் இட்டாதால் அந்த கையொப்பமே உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் நிராசை உருவாகுது. ஆகவே சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பார், நன்மையே செய்து கொண்டிருப்பார். சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார், வேண்டியது வேண்டியபடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். லாபத்தில் இயங்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல 2.5 வருட காலம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் உங்கள் விடாமுயற்சியே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் விடாமுயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நன்மையே நடக்கும். இருப்பினும் உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழ்க்கை ஒழிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தை போய் துர்காதேவி வழிபாடு, சிவபெருமான் மாலை பொழுது வழிபாடு செய்து வருவது சிறந்தது. நீங்கள் ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள்னா மிருகசீஷ நட்சத்திரத்தில் போய் முருகப்பெருமான் வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு, இதன் ஒரு கிராம தெய்வத்தை வழிபாடு செய்து வரும்போது சிறந்தது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரம் தேர்வு செய்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் அவங்க வேண்டிய இறைவனை மனதார வேண்டி ஒரு அபிஷேகம், ஒரு அர்ச்சனை செய்து வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும். ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும், அது நம்ம கண்டறியணும். டெய்லி நம்ம காலண்டரை பார்க்கலாம், இன்றைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி அந்த பிராய்ச்சித்தம் செய்து அந்த வழிபாடு செய்யும் போது நம்ம வழி துணையாகவும் இருந்து அந்த தெய்வம் காப்பாற்றணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபல ஜெயபல வாழ்க்கை.